சிவபெருமானும் பார்வதி தேவியும் மருத்துவர்களாக வந்து சோழ மகாராஜனின் நோய் தீர்த்த கதை பற்றி இன்றைய பதிவில் பார்க்கலாம். உறையூரில் வாழ்ந்த சோழ மகாராஜன் ஒருவர் பக்கவாத நோயால் கை கால்களை அசைக்க முடியாமல் படுக்கையில் கிடந்தார். அரண்மனை மருத்துவர்கள் எவ்வளவு முயன்றும் குணமாகவில்லை. சோழ மகாராஜன் மிகவும் கவலையோடு படுக்கையில் இருந்தபடியே சிவபெருமானை தியானம் செய்தார். ஒரு நாள் சிவபெருமானும் பார்வதியும் வயதான மருத்துவ தம்பதியர் வேடத்தில் சோழனது அரசவைக்கு வந்தனர். அவர்கள் சோழ மகாராஜனை கண்டு ஆறுதல் கூறினார்கள். மருத்துவர் தமது விபூதி பையை அவிழ்த்து விபூதியை எடுத்து சோழனது நெற்றியில் பூசினார். சிறிதளவு விபூதியை தண்ணீரில் போட்டு குடிக்க செய்தார். பிறகு ஒரு ருத்ராட்சத்தை பட்டு கயிற்றில் கோர்த்து கழுத்தில் கட்டிவிட்டார். மகாராஜனே, விபூதியும் ருத்ராட்சமும் சிவனது வேடங்கள், இவைகளே நோய்க்கு மருந்தாகும். நான் நாளைக்கு வந்து முறைப்படி மருத்துவம் தொடங்குகிறேன் என்று சொல்லிவிட்டு அரண்மனையை விட்டு வெளியே போய்விட்டனர். அன்றிரவு மகாராஜன் நிம்மதியாக தூங்கினார். மறுநாள் பொழுது விடிந்ததும் மகாராஜன் கண் விழித்து தானாகவே எழுந்து படுக்கையில் உட்கார்ந்தார். பக்கவாத நோய் இரவே குணமாகிவிட்டதால் மகாராஜன் தானே நடக்கத் தொடங்கினார். மருத்துவரும் அவரது மனைவியும் மறுநாள் வந்தார்கள். அரசர் பரவசமடைந்து மருத்துவரை வணங்கி வரவேற்றார். மருத்துவரே, நீங்கள் பூசிவிட்ட திருநீரும் கட்டிவிட்ட ருத்ராட்சமும் நோயை தீர்த்துவிட்டன. மருத்துவரே, உங்களுக்கு சன்மானம் அளிக்க விரும்புகிறேன். தாங்கள் எதை கேட்டாலும் தர சித்தமாக இருக்கிறேன் என்றார். மருத்துவர் சோழ மகாராஜனை பார்த்து, மகாராஜனே, காவிரியின் வடகரையில் எங்கள் ஊர் இருக்கிறது. பெரிய வெள்ளம் வந்து எங்கள் ஊரில் இருந்த சிவாலயம் மண்மேடிட்டு மூடி கிடக்கிறது. மண்மேட்டை அகற்றி சிவாலய திருப்பணி செய்ய வேண்டும். அதுதான் நீ தர வேண்டிய சன்மானம் என்றார். மருத்துவர் வழிகாட்ட மகாராஜன் கோயிலை அடைந்தார். மறைந்த கோயிலை வெளிப்படுத்தி திருப்பணி செய்ய வேண்டும் என்று கூறிவிட்டு மருத்துவர் மறைந்தார். மருத்துவர் மறைந்தவுடன் சோழ மகாராஜன் திகைப்படைந்தார். மருத்துவர்களாக வந்தது சிவபெருமானும் பார்வதி தேவியும் என்று உணர்ந்த மன்னன் இவ்விடத்தில் கோயில் எழுப்பினான். மன்னன் இவ்விடத்தில் கோயில் எழுப்பிய போது ஏற்கனவே இங்கிருந்த அம்பிகையை காணவில்லை. எனவே புதிதாக ஒரு அம்பிகையை பிரதிஷ்டை செய்தான். மருத்துவர் வடிவில் வந்து அருளியவள் என்பதால் அருமருந்து நாயகி என்று பெயர் சூட்டினான். ஆனால் சிறிது நாட்களிலேயே தொலைந்த அம்பிகை சிலை கிடைத்தது. அதனையும் இங்கு பிரதிஷ்டை செய்தான் மன்னன். இவள் அபூர்வ நாயகி என்று அழைக்கப்பட்டாள். இவளே இங்கு பிரதான அம்பிகையாக கருதப்படுகிறாள். பொதுவாக கோயில்களில் ஒரு அம்பாள் மட்டுமே இருப்பாள். ஆனால் இங்கு 2 அம்பிகையர் அடுத்தடுத்த சந்நிதிகளில் காட்சி தருகின்றார்கள். இத்தலம் கும்பகோணம் திருவிசநல்லூரில் உள்ள கற்கடேஸ்வரர் ஆலயம் ஆகும்.